இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய உச்சகட்ட மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுடைய டெல் அவீவில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலின் வார் கேபினட் அமைந்திருக்கக்கூடிய அமைச்சகத்தின் மீதே படுபயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஹெஸ்புல்லாக்களுடைய ரதுவான் படைப்பிரிவு என்கிற செய்திகள் சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது. இவர்தான் அந்த பத்திரிகையாளர். இந்த விருதை பெறுவதற்கு மிக தகுதியான ஒரு மனிதர். குறிப்பாக இவருடைய சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். இவர் நுசைராத் அகதிகள் முகாமில் நடந்த தாக்குதலை பற்றி விவரித்துக் கொண்டிருந்தார். அந்த தாக்குதலில் இவருடைய மனைவி 2 பிள்ளைகளும் சேர்ந்து கொல்லப்பட்டிருந்தார்கள், ஷஹீதாகி இருந்தார்கள். வளர்ந்த நாடுகளே அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அச்சப்படுவார்கள். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயப்படுகிற நேரத்தில் இன்றைக்கு சுமார் 8 மணி நேரங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் கப்பல் மீது சரமாரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 404வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு மிக முக்கியமான 2 மகிழ்ச்சிகரமான செய்திகளோடு இன்றைய செய்தியை நாம் அணுக இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு காசாவிலே என்ன நடந்திருக்கிறது என்கிற சில கவலையான செய்திகளும் நம் மத்தியில் இல்லாமல் இல்லை. குறிப்பாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு தொடர்பான ஒரு முக்கியமான செய்திதான். 2025ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய படைகள் காசாவில் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஹாரெட்ஸ் பத்திரிகை சில ஆய்வு தகவல்களோடு வெளியிட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்காவினுடைய தேர்தல் முடிவுகள், ஜோ பைடனுடைய கட்சி தோல்வி அடைந்திருக்கிறது, கமலா ஹாரிஸ் தோல்வி அடைந்திருக்கிறார், டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி கட்டிலில் ஏறி இருக்கிறார். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி ஜனவரி மாதத்தில் தான் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதுவரைக்கும் ஜோ பைடனுடைய ஆட்சி தான் செல்ல போகிறது. இப்படியான நேரத்தில் காசாவுக்குள்ள எவ்வளவு காலம் இந்த யுத்தம் தொடரும் என்பதை பொறுத்தவரையில் நிச்சயமாக பெரும்பாலும் இந்த வருட இறுதி வரைக்கும் தொடரலாம் இன்ஷா அல்லாஹ் என்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது. காரணம் என்னென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கான அவகாசம் ஜனவரிக்கு பிறகுதான் கிடைக்கும். அதுவரைக்கும் இஸ்ரேலை கண்ட்ரோல் படுத்துவது ஜோ பைடனுடைய அரசாங்கமாக இருக்க போகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் காசாவில், குறிப்பாக வடக்கு காசா பகுதிகளில் தங்களுடைய இராணுவ பணிகளுக்கு தேவையான கட்டிடங்களை கட்டுகிற பணிகளையும் சாலைகளை உருவாக்குகிற பணிகளையும் போக்குவரத்துக்கான மேலதிக செயல்பாடுகளையும் செய்வதற்கான ஆயத்த பணிகளை இஸ்ரேல் முடுக்கி விட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்ரேலுடைய ஹாரெட்ஸ் பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா, பெரும்பாலும் 2025 இறுதி வரைக்கும் அங்கே தங்குகிற முயற்சியாகத்தான் இந்த ஏற்பாடுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் செய்து வருகிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ரியாதில் நேற்றைய தினம் அரபு இஸ்லாமிய மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, இந்த மாநாடு சம்பந்தமாக அதாவது சவுதி அரேபியா எச்சரிக்கை, மற்ற அரசாங்கங்கள் எச்சரிக்கை என்கிற செய்திகள் எல்லாம் தவறான செய்திகள். அப்படி எந்த எச்சரிக்கையும் அவங்க பண்ணவும் இல்லை, பண்ண போறதும் இல்லை. அவர்களுடைய லட்சணம் என்ன, அரபு நாடுகளுடைய மௌனத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியலின் ரகசியம் என்ன என்பதை நாம் உங்களுக்கு விழாவாரியாக ஒரு வீடியோவாக விளங்கப்படுத்துவோம், தெளிவுபடுத்துவோம். ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறோம், தனியாகவும் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இருந்தாலும் நேற்று நடைபெற்ற ரியாதிலே நடைபெற்ற அந்த மாநாட்டை பொறுத்தவரையில் அது ஒரு கண்துடைப்பு மாநாடே தவிர நிஜமான காசா லெபனான் பிரச்சனையை பற்றி பேசுகிற மாநாடு அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னென்று சொன்னால், இந்த அரபு நாடுகள் அனைத்துமே இஸ்ரேலுடைய தொழில்நுட்ப வல்லமையை பயன்படுத்தி அடிமைகளாக்கப்பட்ட அரபு நாடுகளாக மாறி இருக்கிறார்கள். ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், எலுமினா பசி சாப்பிட்டா தூக்கும். இவங்களால வேறு விதமான ஈரானை
ட்ரோனை தவிர்த்து வேறு விதமான கண்டுபிடிப்புகளை கூட இவர்களால் செய்ய முடியாத ஒரு கையாலாகாத கண்ட்ரிகளாக இவர்கள் இருக்கிறார்கள். பணம் கொளிக்கிறது, செல்வம் கொளிக்கிறது, சொகுசு வாழ்க்கையில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்களால் அந்த மக்களுக்கு நடக்கப் போவது எதுவும் இல்லை என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த மாநாட்டினால் எந்த ஒரு நலவும் கிடையாது. நடந்தால் நடக்க இருப்பது ஒன்றே ஒன்றுதான். டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகையை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வியாபாரி என்கிற அடிப்படையில், ஒரு பிசினஸ் மேன் என்கிற அடிப்படையில், அவர் யுத்தத்தை இதுவரைக்கும் நடத்தாதவர், யுத்தங்களை முடித்தவர் என்கிற அடிப்படையில் இதற்கு முடிவு கட்டப்பட்டாலே உண்டு. தவிர 2025 அல்ல, அதற்கு மேற்பட்ட நாட்களும் காசாவில் இஸ்ரேலிய படைகள் அந்த மக்களை அடிமைகளாக்கி வைக்க நினைத்தால் அதை தடுக்கிற அளவுக்கு இந்த அரபு நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த சக்தியும் பலமும் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், அல் ஜசீராவினுடைய வலீத் தாவூத் என்கிற பத்திரிகையாளருக்கு அமெரிக்காவினுடைய நேஷனல் பிரஸ் கிளப்பினுடைய சிறந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்தான் அந்த பத்திரிகையாளர். இந்த விருதை பெறுவதற்கு மிக தகுதியான ஒரு மனிதர். குறிப்பாக இவருடைய சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். இவர் நுசைராத் அகதிகள் முகாமில் நடந்த தாக்குதலை பற்றி விவரித்துக் கொண்டிருந்தார். அந்த தாக்குதலில் இவருடைய மனைவி 2 பிள்ளைகளும் சேர்ந்து கொல்லப்பட்டிருந்தார்கள், ஷஹீதாகி இருந்தார்கள். அந்த செய்திகளையும் அவரே அறிவிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருந்தது. அதைத் தொடர்ந்து சக பத்திரிகையாளராக செயல்பட்ட இவருடைய மூத்த மகனும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தாக்குதல்களால் கொல்லப்பட்ட நிலையில தான் தற்போது அவருக்கான இந்த விருது அறிவிக்கப்பட்டிருப்பதாக அல் ஜசீரா இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கு. இதுவரைக்கும் காசாவுக்குள்ள 188 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதிலே 165க்கு மேற்பட்டவர்கள் அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் என்பதையும் இந்த இடத்திலே நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் தான் இஸ்ரேல் மீது இஸ்ரேல் எதிர்பார்க்காத பக்கமாகவெல்லாம் தொடர் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது லெபனானிய போராளி குழுக்கள். அதற்கு முன்பதாக இன்றைக்கு காசாவில் இருக்கக்கூடிய நட்சாரிம் காரிடோர் பகுதிகளிலையும் பலத்த தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வடக்கு இஸ்ரேலுக்கும் தெற்கு இஸ்ரேலுக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய பகுதி நட்சாரிம் காரிடோர், இஸ்ரேலிய படைகள் திரண்டிருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதிகளை நோக்கி தாக்குதல் நடத்துவது மட்டுமல்லாமல் நீரிம் உள்ளிட்ட வடக்கு இஸ்ரேலுடைய பகுதிகள் மீது இன்றைக்கும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள். இந்த செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய செய்திகள் அதிகமாகவே வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களை பற்றி நம்மளை அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம்தான், ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் உயிரோடு இருந்த நேரத்தில் தான் நடத்திய தாக்குதல்களை விட உச்சகட்ட தாக்குதல்களை புதிய தலைவராக பதவியேற்றிருக்கக்கூடிய நாயிம் காசிம் அவர்களுடைய தலைமையில் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். குறிப்பாக வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு சரமாரி ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு பூனின் என்கிற ரமீம் பட்டாலியன் மீதும் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மேலும் ஒரு இராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு பயங்கரமான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு என்பதை தாண்டி வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அமோஸ் என்கிற இராணுவ தளத்தின் மீது முதல் தடவை ஆளில்லா விமான தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதே வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பிரிவாக செயல்பட்டு வந்த இஸ்ரேலுடைய இராணுவ பிரிவு ஒன்றின் மீது இன்றைக்கு ராக்கெட் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த தளம் இஸ்ரேலுடைய அவுஃபுலா என்கிற நகரத்திற்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இராணுவ தளம். இதிலே தான் வடக்கு பிராந்தியத்தினுடைய போக்குவரத்து உருவாக்க திட்டங்கள், அதே போன்று தொழில்நுட்ப பிரிவினுடைய செயல் திட்டங்கள் என்பவை எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான இராணுவ தளம். அந்த இராணுவ தளத்தின் மீதும் உச்சகட்ட தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு நடத்திய தாக்குதல்களில் மிக முக்கியமான இன்னும் ஒரு தாக்குதல்கள் தான் இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் குவிந்து இருந்த பகுதிகளை நோக்கியும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து பிணங்களை அள்ளிக்கொண்டு செல்கிற காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படாமல் வெளியாக
வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களில் இன்றைக்கு உச்சகட்டமாக 70க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாகத்தான் இவைகள் வெளியாகி இருக்கிறது. அந்த செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகிற போது அதையும் நாம் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்ப்போம். காரணம் என்னன்னா, இன்றைக்கு வடக்கு இஸ்ரேல் மீது சரமாரியான தாக்குதல்கள் ஹெஸ்புல்லாக்களால் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய நபாதியா கவர்னரேட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்த நிலையில தான் தெற்கு லெபனான் பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதை தடுப்பதற்காக அவர்கள் மீதே இன்றைக்கு பாரிய ராக்கெட் தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருந்த அதே நேரத்தில் லெபனானில் இருந்து கலீலியை நோக்கி 20 தடவைகளுக்கு மேலாக ராக்கெட் தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமும் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் நகாரியா பகுதிகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவ தளவாட தளத்தின் மீதும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேல் இராணுவத்தினுடைய 146வது பிரிவுக்கான தளவாட தளத்தின் மீது இன்றைக்கு ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய உச்சகட்ட மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுடைய டெல் அவீவில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலின் வார் கேபினட் அமைந்திருக்கக்கூடிய அமைச்சகத்தின் மீதே படுபயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்களுடைய ரதுவான் படைப்பிரிவு என்கிற செய்திகள் சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீரா உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் பிரேக்கிங் நியூஸாக அதை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். டெல் அவீவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய வார் கேபினட்டினுடைய தலைமையகத்தின் மீது தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். நினைச்சு பாருங்க, இஸ்ரேலுக்கு உள்ளவே தாக்குதல் நடத்த முடியுமா என்று கேட்ட காலம் போய் இஸ்ரேலுடைய அமைச்சரவை பாதுகாப்பு அமைச்சு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய வார் கேபினட் எங்கே இருக்குதோ அந்த கட்டிடத்தின் மீதே தாக்குதலை உச்சமாக ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய கிரியா என்கிற இராணுவ தளத்தின் மீதும் இன்றைக்கு முதல் தடவையாக வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த இஸ்ரேலுடைய போர் அமைச்சரவை அமைந்திருக்கக்கூடிய கேபினட் இருக்கக்கூடிய அமைச்சு கட்டிடம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய கட்டிடத்தை பொறுத்தவரையில் இங்கேதான் வார் கேபினட் இந்த யுத்தத்தை நடத்துகிற அமைச்சரவையினுடைய செயல்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அதே போன்று இந்த யுத்தம் தொடர்பான பொது ஊழியர்களுடைய தலைமையகமாகவும் அது செயல்பட்டு வருகிறது. இந்த யுத்தத்தை மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு முக்கிய இடமாக அது செயல்பட்டு வருகிறது. அதே போன்று விமானப்படையினுடைய கட்டுப்பாட்டு மையமாகவும் மேற்பார்வை பண்ணக்கூடிய ஒரு இடமாகவும் குறித்த கட்டிடம்தான் செயல்பட்டு வருகிறது என்றும் இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த இடங்கள் மீதுதான் உச்சகட்டமான தாக்குதல்களை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் தற்போது நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஐநாவினுடைய அணுசக்தி தொடர்பான தலைவர் ஈரானுக்கு பயணம் மேற்கொள்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு போறாரு. ஈரான்ல அணுச்சரிவூட்டல் உச்சமாக நடக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய புதிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கேன்ஸ் தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் உடனடியாக இன்றைய தினம் அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ஐநாவின் அணுசக்தி தொடர்பான ஆய்வாளர்கள் இன்றைக்கு ஈரானுக்குள் செல்கிறார்கள். ஈரான் தாராளமாக நீங்கள் வந்து பார்வையிட முடியும் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறது. எது எப்படி போனாலும் ஈரான் ஆல்ரெடி அணு ஆயுதத்தை தயாரித்து முடித்து விட்டது என்கிற செய்திகளை நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அந்த தைரியத்தில் தான் இஸ்ரேலோடு ஒண்டிக்கொண்டு நிற்பதற்கு அவர்கள் தயாரானார்கள். அமெரிக்காவோடு ஒண்டிக்கொண்டு நிற்பதற்கு நாங்கள் தயார் என்கிற செய்திகளையும் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் சொல்லி இருந்தார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இப்படியான நிலையில தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் விமானம் தாங்கி கப்பல் செங்கடலிலே நின்று கொண்டிருக்கிறது. அந்த கப்பலை நோக்கி இன்றைக்கு சரமாரியான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் மீது நாடுகளுடைய அரசாங்கங்களே தாக்குதல் நடத்துவதற்கு அச்சப்படுகிற நேரத்தில் குறிப்பாக வளர்ந்த நாடுகளே அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அச்சப்படுவார்கள். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயப்படுகிற நேரத்தில் இன்றைக்கு சுமார் 8
8 மணி நேரங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் கப்பல் மீது சரமாரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. கப்பலில் என்ன விதமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற எந்த தகவல்களையும் இதுவரைக்கும் கப்பலோ கப்பல் சார்ந்தவர்களோ இதுவரைக்கும் வெளியிடவில்லை. அமெரிக்கா இந்த நிமிடம் வரைக்கும் எந்த அறிவித்தலையும் வெளியிடவில்லை. ஆனால் 8 மணி நேரங்கள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் மேலும் 2 அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீது உச்சகட்டமான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். யமனை சேர்ந்த ஹூதிகள், யமனுடைய ஹூதிகள் படைப்பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் யஹியா சாரி இன்றைக்கு இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த 2 தாக்குதல்களும் 2 கப்பல்கள் மீதான தாக்குதல், ஆப்ரஹாம் என்கிற அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் மீதான தாக்குதல், இந்த 2 தாக்குதல்களும் 8 மணி நேரங்களாக நடத்தப்பட்டிருக்கிறது. பாரிய ஒரு யுத்தத்தை நாங்கள் அவர்களுக்கு எதிராக செய்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் கூட. காரணம் என்னன்னா, செங்கடலை ஆண்டு கொண்டிருக்கிறது யமனுடைய ஹூதிகள் படை என்று தான் சொல்ல முடியும். செங்கடல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவான, அமெரிக்காவுக்கு ஆதரவான எந்த கப்பல்களும் பயணிக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஹூதிகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு 8 மணி நேர தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதிலே பல பாதிப்புகள் அவர்களுடைய கப்பல்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக நமக்கு தெரியும், ஹூதிகளுடைய தாக்குதலில் எந்த பாதிப்புமே அவங்களுக்கு இல்லைன்னா உடனடியாக அமெரிக்க பிரித்தானிய கடற்படை, அந்த இணைந்த கடற்படை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உடனடியாக எங்களுக்கு அடித்தாங்க, நாங்கள் தடுத்துட்டோம், எந்த பாதிப்பும் வரலைன்னு சொல்லிடுவாங்க. அப்படி எந்த அறிவித்தலையும் இதுவரைக்கும் வெளியிடவில்லை. 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று ஆப்ரஹாம் என்கிற விமானம் தாங்கி கப்பல், மேலும் 2 அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்கள் எவ்வளவு தூரம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை அமெரிக்காவுடைய கடற்படை தான் வெட்கத்தை விட்டு சொல்லிக்கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் அந்த தகவல்கள் முழுமையாக நமக்கு கிடைக்காது என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோவை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் பேசக்கூடிய நபர் தான் இவர் அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினால் கைது செய்யப்பட்ட கைதிகளில் ஒருவர். அவருடைய வீடியோவை இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னென்று சொன்னால், என்னை மட்டுமல்ல என்னோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் உடனடியாக காப்பாற்றுங்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் காசா மீதான யுத்தம் செய்கிற ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு உயிராபத்துக்கள் நிகழ்கிறது என்று சொல்லுகிற அவர் தன்னுடைய வீடியோவில் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சாப்பிடக்கல, அதே போன்று உணவு அருந்தும் போது, குடிக்கும் போது, எதை நீங்கள் செய்தாலும், மருந்துகளை நீங்கள் எடுத்தாலும், எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் எங்களை நினைத்து பாருங்கள். எங்களுக்கு உணவுகள் இல்லாமல், எங்களுக்கு தூங்குவதற்கான இடங்கள் இல்லாமல் நாங்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் மக்களை நோக்கி சொல்லுகிறார், வீதிகளை மறைத்து ஆர்ப்பாட்டங்களை நடத்துங்கள், எங்களை மீட்டு வருமாறு அழுத்தம் கொடுங்கள், நாங்கள் உயிரோடு சில காலம் மட்டுமே வாழ முடியும், ஒரு ஆண்டுகளை தாண்டிவிட்டோம், எங்களை மீட்டெடுங்கள் என்று கதறுகிற வீடியோ இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ எங்கே படமாக்கப்பட்டது, எந்த இடத்தில் இது வீடியோ கவரேஜ் செய்யப்பட்டது என்கிற விவரங்களை எங்களால் அறிய முடியாமல் இருக்கிறது என்று கைவிரித்திருக்கிறது இஸ்ரேலுடைய மொசாத் உளவு பிரிவு. அவருடைய உளவு பிரிவினுடைய லட்சணத்திற்கு இதுவும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. எது எப்படி போனாலும் இவர்கள் விடுதலையாக வேண்டும் என்றால் பாலஸ்தீனத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகளைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே பாலஸ்தீனம் தொடர்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பத்தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். மேலதிக தகவல்கள் வருகிற போது உடனடியாக உங்களுக்கு மத்தியிலே அவற்றை கொண்டு வந்து சேர்ப்பதில் கவனம் செலுத்துவோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதுகிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராகவும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்கு குரல் கொடுப்போமாக என்கிற கோரிக்கைகளோடு நாளைய தினம் இலங்கையிலே பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெற இருக்கிறது. வாக்களிப்பது நம் அனைவர் மீது கட்டாய கடமை. எனவே ஜனநாயக உரிமையை பயன்படுத்த தவறிவிடாதீர்கள். கண்டிப்பாக வாக்களிப்பதில் கவனம் செலுத்துங்கள். வாக்களிப்பு நிலையங்களுக்கு அமைதியாக சென்று நீங்கள் இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டுக்கும் தேவையானவர்கள் என்று கருதக்கூடிய, சமூகத்திற்கு துரோகம் இழைக்காத, சமூகத்திற்காக பாடுபடுவார்கள் என்கிற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய கடந்த கால செயல்பாடுகள்
செயல்பாடுகளையும் நிகழ்கால செயல்பாடுகளையும் கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக வாக்களியுங்கள். வாக்களிப்பது உங்கள் உரிமை. வாக்களிக்கும் உரிமையை தவறவிட்டு விட வேண்டாம். அந்த உரிமையை ஜனநாயக விழுமியங்களோடு நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே கடந்த காலத்தில் நமக்கு மத்தியிலே இருந்தவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதையும் கவனத்தில் கொண்டு, எதிர்காலத்தில் எப்படியான தலைவர்கள் வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொண்டு, நீங்கள் விரும்புகிற சமூகத்திற்கு இவர்கள் நலவு செய்வார்கள் என்று நம்புகிறவர்களுக்கு கண்டிப்பாக வாக்களியுங்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.